வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க 2K நான் தரம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்வெர்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இன்வெர்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது ஒரு 3.5 இன்ச்சு சைஸில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு 15 ஆம்பியர் நமக்கு வந்து நல்ல ஒரு ஆம்பியர் கிடைக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆசிலேஷன் போர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 ஃபீட்டில் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சைடுக்கு 5 ஃபீட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நல்ல ஒரு குவாலிட்டியான போர்டு நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இதோட போர்டோட சர்க்கியூட் எப்படி, இதோட டிசைன் எப்படி, அதே மாதிரி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு யூஸ் பண்ணவங்களுக்கு தாராளமாக தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம 10mm போல்ட் நட்டு போட்டு நம்ம நீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருப்போம். இதில் இன்புட்டுக்காண்டி நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது 10mm வயர் தான் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு குவாலிட்டியான வயரு. அவுட்புட்டுக்காண்டி 6mm வயர் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட வோல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 31 வோல்ட்டு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 30 வோல்ட்டு கேட்டாங்க. இப்போ நம்மள்ட்ட வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கொஞ்சம் முன்ன பண்ண வரனால இப்போ பார்த்தீங்கன்னா 236 வோல்ட் வருது. அப்போ எஸ்எம்பிஎஸ்ல நமக்கு 13 வோல்ட்டு 1-2 வோல்ட்டு நமக்கு கூட தான் வரும். இதில் வந்துன்னா 31 வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதில் நமக்கு சப்வூஃபர் வைக்கிறப்ப நமக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பவர் ஆம்பிளிஃபையர் பொறுத்து மாறும். இந்த மாதிரி உங்களுக்கும் இன்வெர்ட்டர் வேணும்னு நினச்சி நம்ம சேனலை மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ கைஸ்.